மகர ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமா அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த வார பலன் எப்படி இருக்க போது, உங்களுக்கு பலமாக இருக்க போதா இல்லை பலவீனமாக அமைய போதா, நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் நிறைவேறுமா, நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலை நல்லபடியாகவே காணப்படுதுங்க. ஆனாலும் செலவுகள் அதிகரிக்குங்கிறதால கடன் வாங்க நேரிடலாங்க. புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க. திருமண முயற்சிகள்லாம் நல்லபடியாகவே முடியுங்க. உறவினர்கள் நண்பர்களால் உதவியும் உற்சாகமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு வெளியூர் பயணங்களுக்கும் அதனால் உடல் அசதியும் இருக்குங்க. அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படுதுங்க. ஒரு சிலருக்கு மட்டும் வேலையில் இடமாற்றம் ஏற்படவும் அதன் காரணமாக தற்காலிக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய நிலையும் ஏற்படுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அதிகரிக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். பங்குதாரர்கள்லாம் அனுசரணையாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலையே காணப்படுதுங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்க்கும் சலுகைகள்லாம் கிடைக்குங்க. திட்டங்களை தனியாக வகுத்தாலும் கூட அனைவரோடும் இணைந்து செயல்படும் தனித்தன்மை கொண்ட மகர ராசினருக்கு இந்த வாரம் 2ஆம் இடம் பலமாக இருக்கிறதால செல்வாக்கும் சொல்வாக்கும் உயருங்க. மருந்து, செருப்பு, இரும்பு தொழில்களும், உணவகம், மார்க்கெட், காய்கறி, பெரிய மால், பால் வியாபாரமும் முன்னேற்ற பாதையில் போகுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிட சிக்கல்கள்லாம் விலகி பெருமூச்சு விடுவாங்க. ரியல் எஸ்டேட்டில் தொழில் விருத்தி உண்டாகுங்க. ஷேர் மார்க்கெட்டில் மசாலா தயாரிப்பு, ஓட்டல் துறை, சுற்றுலா நிறுவன பங்குகளில் லாபம் இருக்குங்க. மாணவர்கள் வெளியூர் தொழில்நுட்ப அரங்குகளில் கலந்து கொள்வாங்க. கை கால் வலி, உடல் அசதி, மனக்குழப்பம், சளி தொல்லை ஏற்பட்டு சிகிச்சையால் விலகுங்க. நீங்கள் பெருமாள் கோயில் பக்தர்களுக்கு புளியோதரை தானமும் சொந்த சகோதர சகோதரிகளுக்கு பரிசளிப்பதாலுமே நன்மை உண்டாகுங்க. 6ஆம் இடம் பலப்பட்டு குரு பார்வையால் 2ஆம் இடத்துல விழுதுங்க. தற்காலிக வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்குங்க. 6ல் குரு அமர்ந்து உங்கள் தன குடும்ப ராசியை பார்வையிடுறதால 2ஆம் இடத்துல இருக்கும் சனி ராகுவின் தீய பலன்கள் மட்டுப்படுங்க. 8ல் புதன் மறைஞ்சாலும் பத்திரிகை தொழில், தகவல் தொழில்நுட்ப துறையிலையும் மறைமுகமான வாய்ப்புகள் கிடைக்குங்க. செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்புங்க. வீடு, நிலம் முதலியவற்றை வாங்கி பதிவு செய்கிறதுல இருந்த தடைகள்லாம் அகலுங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாருங்க. பஞ்சமாதிபதி ராசியை பார்க்கறது சிறப்பு தாங்க. கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு புதிய முன்னேற்றமும் புகழும், புதிய ஒப்பந்தங்கள் மூலம் பணவரவும் கிடைக்குங்க. சில சந்தர்ப்பங்கள் நேரடியாக வராதுங்க, மறைமுகமாக தான் வரும். பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குங்க. சுய தொழில் முயற்சிகள்லாம் பலிக்குங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது எதுலன்னா, அஷ்டமஸ்தானத்தில் குருவும் கேதுவும் இணைந்து இருக்கிறதால உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க. உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க. சுபகாரிய முயற்சிகளில் தாமதமும் தடைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. எச்சரிக்கையாக இருங்க. மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எதிலையும் முன்னேற்றம் காணப்படுங்க. இஷ்டத்துக்கு விரோத காரியங்கள்லாம் நடந்தாலும் கூட முடிவு சாதகமாக இருக்குங்க. வீண் ஆசைகள் மனசில் தோன்றுங்க. கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எந்த ஒரு செயலையுமே யோசித்து செய்கிறது நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறது நன்மையை தருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் தடை ஏற்படலாங்க. திட்டமிட்டு செய்கிறது மூலமாக சாதகமான பலன் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து போகிறது நல்லது. எதிர்பாராத அலைச்சல் ஏற்படலாங்க. குடும்பம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டாலும் அது நீங்கிறதோட உடல் ஆரோக்கியமும் அடையுங்க. கணவன் மனைவி ஒருவரைக்கொருவர் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. மனசில் பக்தி உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. சகோதரர்கள் மற்றும் உறவினர்களை பேசும்போது கவனமாக பேசுறது ரொம்ப நல்லதுங்க. பெண்கள் எந்த செயலுமே யோசித்து செய்கிறது நல்லதை தரும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கிறதும் நன்மையை தருங்க. கலைத்துறையினருக்கு புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாங்க. கவனமாக இருங்க. அரசியல் துறையினருக்கு பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டி இருக்குங்க. எதிர்பாராத லாபம் வருங்க. செயல்திறமை வெளிப்படுங்க. சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பு கிடைக்குங்க. வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேருங்க. மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிக்கிறது, தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல இழுபறியான நிலை காணப்படுங்க. சாதாரணமாக பேசினாலும் கூட மற்றவங்க அதில் குறை கண்டுபிடிப்பாங்க. வாகனங்களில் செல்லும் போது ஆயுதங்களை கையாளும் போதும் கவனம் அவசியங்க. மேலும் சூரியன் கேது சஞ்சரிக்கிறதால உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுங்க. தொழிலில் நெருக்கடி அதிகரிக்கும். புதன் உங்களை பாதுகாப்பாருங்க. எதிர்பார்த்த பணம் வருங்க. புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாக முடியுங்க. இந்த வாரம் சுப செய்திகள்லாம் எதிர்பார்க்கலாங்க. பல வழிகளிலும் தனவரவு ஏற்படுங்க. எந்த காரியத்தையும் திறம்பட செய்யும் உங்கள் செயல்திறன் கூடுங்க. அதன் காரணமாக உங்கள் பணி இலக்கை அடைவீங்க.
உங்களுக்கு மிக்க அனுகூலமான வாரங்க இது. சிலருக்கு மற்றவங்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்குங்க. புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல காலம் பிறக்குங்க. புத்திர பாக்கியம் உண்டாகுங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க வைக்குங்க. விரிவாக்கங்கள் செய்கிறதால தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படுங்க. சிறிய தொழில் புரிகிறவங்களுக்கு தேவையான வங்கி கடன் உதவிகள்லாம் கிடைச்சி தொழில் சிறக்குங்க. வாழ்க்கையில் எல்லாவித முன்னேற்றங்களும் மற்றும் கௌரவத்தை அடைவீங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிறப்பான காலங்க இது. அதன் காரணமாக பொருளாதார நிலைகள் திருப்திகரமாக இருக்கும். சேமிப்புகளில் இருக்கும் பண நிலை கூடுங்க. பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுங்க. இன்பம் நிலைத்திருக்குங்க. மாணவர்கள் தங்கள் கிரகிப்பு தன்மையால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பணவரவால் மனம் மகிழுங்க. ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால சமாதானமாக போவது சிறப்புங்க. வேலைக்கான போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். குருவின் பார்வை 10, 12, 2 இடங்களுக்கு கிடைக்கிறதால வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க. வேலையில் இருந்த நெருக்கடியெல்லாம் நீங்குங்க. எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகுங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலக வாய்ப்பு இருக்குங்க. மேலும் எண்ணிய காரியம் செஞ்சு முடிக்க முடியாமல் தடங்கள் ஏற்படுங்க. பணவரத்து கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் சிக்கல்கள் தீர பாடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகம் உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. செயல்திறன் அதிகரிக்குங்க. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு கேது, சூரியன், செவ்வாய் என 3 பேருமே நெருக்கடிகளை ஏற்படுத்துவாங்க. நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது வேறா இருக்குங்க. உங்கள் வேலைகளில் எதிர்பாராத தடை ஏற்படுங்க. முடிஞ்ச வேலையில் இழுபறி ஏற்படுங்க. உடல்நிலையில் சங்கடம் தோன்ற வாய்ப்பு இருக்குங்க. மேலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டியதாக இருக்குங்க. உங்களோட செயல்களில் மற்றவங்க குறை காண நேரலாங்க. தெய்வ பக்தி அதிகரிக்குங்க. பயணம் செல்ல நேரலாங்க. இந்த வாரம் உடன்பிறப்புகளின் உதவியால் எதிர்பார்க்கும் பண உதவிகள்லாம் கிடைக்குங்க. வங்கி கடன்களை பெற்று புதிய வீடு, பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாங்க. வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணுங்க. எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும்னு எதிர்பார்க்க முடியாதுங்க. ஏதாவது மனக்குறை இருந்துகிட்டே இருக்கும். தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள்லாம் ஏற்படலாங்க. நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு ஏற்படுங்க. சிலருக்கு பயணங்களில் அரசு வகையில் தொல்லைகள் ஏற்படலாங்க. தொழிலில் பணியாளர்கள் ஒத்துழைப்பு குறைவால் உற்பத்தி திறன் குறையுங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிறப்பான உடை அணிஞ்சு மிடுக்கா உலா வருவீங்க. மேலும் பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக அதிகமான பலன் கிடைக்குங்க. சில இடங்களில் வேலை போராட்டமாக இருக்குங்க. சில இடங்களில் நேர்த்தியாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் வரலாங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் நடக்குங்க. விற்பனையும் வெற்றியும் பணவரவும் அதிகரிக்குங்க. புதிய முயற்சிகளில் கவனமாக ஈடுபடணுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள்லாம் குறையுங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் ஆதரவான சூழ்நிலை இருக்குங்க. பதவி மாற்றம், சம்பள அதிகரிப்பு கிடைக்க வாய்ப்பு சுணக்கமாகலாங்க. வியாபாரத்தில் உயர்வு, பண வரவு அதிகரிக்குங்க. தொழில்நுட்பத்தை பயன்படுத்த சரியான நேரங்க இது. குடும்பத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும். பிள்ளைகளால் சில சிரமங்கள் வரலாங்க. பெரியவர்களோட உதவி உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்துக்காக பொருள் வரவை அதிகரிக்கிறதுல கவனம் செலுத்தணுங்க. கலைத்துறையினர் வெற்றியும் சிறப்பும் அடைவாங்க. புதிய முதலீடுகளில் தைரியமாக இறங்கலாங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி இன்பம் துன்பம் கலந்த பலன்களை கொண்டு வருங்க. சுக்கிரன் 7ல் இருக்கிறதால மங்களகரமான நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வீங்க. நீங்கள் எதுலலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையாக இருக்கணுங்க. புதிய முதலீடுகளை நிதானமாக செய்யணுங்க. இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக பாடுபட வேண்டியதாக இருக்குங்க. பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்களோட பெரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி பகவானுங்க. உங்களோட அதிர்ஷ்ட எண்கள் 8, 2. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.